உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, 170ஆம் நாளை நாம் எட்டிவிட்டோம். இன்றைக்கி நம்ம மரியணையின் ஓரண்டில் வீடியோ விவிலிய வாசிப்பு திட்டத்தில் 2 அரசர்கள் 1ஆம் அதிகாரத்தை இன்னொரு புத்தகத்தை நம்ம துவங்க போகிறோம். கூடவே 2 குறிப்பேட்டில் 24ஆம் அதிகாரமும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம இனிமே மிக பாடல்கள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம திருப்பாடல்கள் 69ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி துவங்க போகிறோம். அதனுடைய திருப்பாடல் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். தாவீதுடைய ஜெபங்கள் கேட்காம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திரும்பவும் திருப்பாடல் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் திருப்பாடல் முழுசாக நம்ம முடிக்க போகிறோம். 150 அதிகாரமும் முடிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி 2 அரசர்களில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேற்று ஆகாபு இறந்துட்டார். வடக்கு மாநிலத்தினுடைய அந்த மோசமான வடக்கு நாடு இஸ்ரேலினுடைய மோசமான அரசனுடைய அந்த ஒரு முடிவை நம்ம பார்த்துட்டோம். அவருடைய மகன் அகஸ்தியாவினுடைய அவருடைய ரெயின், அவருடைய ஆளுகை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நல்லா இருந்துச்சா, நல்லவரா தீவிரமாக இருப்பாரா, அவங்க அப்பா ஆகாபு மாதிரி நடந்துக்க போகிறாரா, இல்லை யூதாவினுடைய அரசர்கள் தாவீதை போல் அவர் நடந்துக்க போகிறாரா, இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். நாளைக்கு அன்பர்களே, எலியாவை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். நாளையோட எலியா முடிய போகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம வாசிப்போம். எலியாவினுடைய ஊழியம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து எலிசா இறைவாக்கினர் சார்ஜ் எடுத்துக்குவார். அவர் பணியை தொடர்வார், எலியாவினுடைய பணியை. ஸோ இன்றைக்கி அகசியாவினுடைய நம்ம ஏற்கனவே அகசியை பற்றி வாசிச்சிருக்கிறோம் குறிப்பேட்டில். இன்றைக்கி அரசர்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பார்வையிலேருந்து அகசிய அரசனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போது அது அங்கே வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை பற்றி. இங்கே இப்போ 2 குறிப்பேடு 24ஆம் அதிகாரத்தில் யூதா குலத்தை சார்ந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நேற்று அழகாக அத்தலியாவை கொன்று ஆண்டவர் யோவாசை பதுக்கி வச்சுருந்தார். ஆண்டவர் மறைமுகமாக வச்சு அவரை 7 வயசு பையன், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனை ஆண்டவர் யூதாவின் மீது அரசனாக, தென் இஸ்ரேல் நாடின் மீது அரசனாக உயர்த்துகிறார். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், ஆசா அரசர் இருந்தார், யோசபாத் இருந்தார். யோவாஸ் அழகாக அவருடைய மூதாதையர் ஆசா, யோசபாத்து, அதுக்கப்புறம் தாவீது, சாலமோனை போல நடந்து கொள்வார். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். யோயாதா நம்ம பார்த்தோம் இல்லையா, யோயாதா அந்த குருவு அவர் இருக்கிற வரைக்கும் இவர் நல்லவராக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கோயிலில் வளர்ந்த ஒரு அரசன், அழகாக ஆண்டவரோட வழியில் நடக்கிறவர், எப்படி டக்குன்னு வழி புரண்டு போகிறார், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி உடனடியாக புது அரசர் வந்தால் உடனே யார் வருவா, அவங்க அம்மாவுடைய பெயர் கூப்பிடப்படும். இது திரும்பவும் மாதாவினுடைய முன்னடையாளம். எப்போ ஆண்டவர் இயேசு அரசராக அமர்த்தப்படுகிறாரோ, மாதா அவங்களுடைய அம்மா அரச அன்னையாக அமர்த்தப்படுவாங்க அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் அரசரோட அம்மா பேர் ஞாபகம் வருதோ அப்போ உடனே அவங்க மாதா தான் ஞாபகம் வரணும். ஸோ பைபிள் நம்மக்கிட்டே இந்த கேள்வி தான் கேட்குது, நீங்கள் தாவீதை போல் இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் இந்த யெரோபோவாம் ஆகாபை போல் இருக்க போகிறோமா? திரும்ப தான் நம்மக்கிட்ட கேட்குது. ஆண்டவர் எதிர்பார்க்குறதா தான். நமக்கே படிக்கும்போது தோணும் பாருங்களேன், ஐயோ ஆண்டவருக்கு உகந்த வரி, ஆண்டவருடைய பார்வையில் நேரியவற்றை செய்தான்னு கேட்கும்போது எவ்வளோ காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் நல்லதை செய்து நடந்தார். ஆண்டவருடைய கோயில் அவர் கட்டி எழுப்பினார். அவருடைய சட்டத்தை நேசித்தார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீயாவது வாழ்வியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறார். இந்த கெட்ட அரசர்கள் நல்ல அரசர்கள் மாறி வரும்போது, நீயும் ஞானஸ்தானத்தின் வழியாக ஒரு அரசனாக, இறைவாக்கினராக, ஒரு குருவாக இருக்கிறாய். எந்த குருவை போல இருக்கிறாய்? யோயாதையை போல இருக்கிறோமா? எலியாவை போல இறைவாக்கினராக இருக்கிறோமா? தாவீதை போல அரசராக இருக்கிறோமா? கேள்வி. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 69 ஒரு அழகான ஒரு ஒரு ஆண்டவரிடமிருந்து உதவியை கேட்கக்கூடிய ஒரு திருப்பாடல், தாவீது அரசனுடைய திருப்பாடல். அவர் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஆண்டவருக்காக இயங்குறார், அவரோட உதவிக்காக இயங்குறாருன்னு. நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் வரப்போ ஜெபிக்கவே தோணாது நமக்கெல்லாம். ஆனால் தாவீது எவ்வளோ ஒரு நீண்டமான ஜெபத்தை இன்றைக்கி ஜெபிக்கிறார் பாருங்கள்.
அதில் நிறைய ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளினுடைய ஆண்டவர் இயேசுனுடைய இறைவாக்குகள் நிறைய அதில் இருக்குது. மெசியாவை பற்றின இறைவாக்குகள் அதை நம்ம விளக்குறையில் பார்க்கலாம். பட் ஒவ்வொரு வசனத்தையும் ரசித்து நம்ம ஜெபிப்போம் நண்பர்களே. இன்றைக்கி இதை வாசிக்க கேட்கும்போது அது நம்மளுடைய ஜெபமாக மாற்ற முயற்சிப்போம். அழகான திருப்பாடல் இது. இப்படியெல்லாம் கூட கஷ்டத்துக்கு உருவகம் கொடுத்து ஜெபிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு திருப்பாடல். சரி, இன்றைய தினத்திற்கான வீலியாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 1. ஆக்காபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகணி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரிய அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் நீங்கள் குறி கேட்கப் போகிறீர்கள்? எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய்? நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினர். அவன் அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் மயிரடர்ந்த மனிதர், இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர். அப்பொழுது அவன், அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதான் என்றான். உடனே அரசன் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அவரிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியவரே, கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே
வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடிருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறி சென்று எலியாவிடம், கடவுளின் அடியவரை விரைவாய் இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடிருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவனும் மேலேறி சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு, கடவுளின் அடியவரே, என் உயிரையும் உம் அடியாராகிய இந்த 50 உயிரையும் காத்தருளும். வானினின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவரவருடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்துவிட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கிச் செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கிச் சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, இறை உளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசன் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 24. யோவாசு அரசரான போது அவர் வயது 7. அவர் எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பெயர்செபாவை சார்ந்த சிபியா என்பவளே அவர் தாய். குரு யோயாத்தாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியன செய்தார். யோயாத்தா அவருக்கு 2 பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வர் புதல்வியர் பிறந்தனர். பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார். எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம், நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் சேகரியுங்கள், இதனை விரைவாக செய்யுங்கள் என்றார். ஆனால் லேவியர் இதை விரைவாக செய்யவில்லை. ஆகையால் அரசர் தலைமை குரு யோயாத்தாவை அழைத்து, ஆண்டவரின் அடியாராகிய மோசே உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வரி கொடுக்குமாறு பணித்தார். லேவியரோ அவ்வரியை யூதாவிலும் எருசலேமிலும் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர்? அந்த தீய பெண் அத்தலியாவும் அவளுடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித பொருள்களை எல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகால்களுக்காக பயன்படுத்தினர் என்றார். பின்னர் அரசரின் கட்டளைக்கேற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர். கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட வரிப்பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள்
என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினார். இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியுற்று தங்கள் வரிப்பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போடவே பெட்டியும் நிறைந்தது. பெட்டியில் பணம் நிறைந்துவிட்டதை கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்துச் சென்றனர். அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை கொட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதன் இடத்திலேயே வைத்தனர். இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர். அதை அரசரும் யோயாத்தாவும் ஆண்டவரின் இல்லப்பணியை கவனித்து வந்த வேலையாள்களிடம் கொடுத்தனர். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தர்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினர். ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வெண்கல வேலையில் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கென அமர்த்தினர். வேலையாள்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது. அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினர். வேலைகள் எல்லாம் முடிந்த பின் எஞ்சியுள்ள பணத்தை அரசருக்கும் யோயாத்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தனர். அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் இல்ல பணிக்கென பாத்திரங்களையும் திருப்பணி, எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் மற்றும் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் செய்தனர். யோயாத்தாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன. யோயாத்தா நிறை ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 130. அவர் இஸ்ரவேலருக்கும் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவீதின் நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தனர். ஆனால் யோயாத்தா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாத்தாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாத்தா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரவேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டுச் சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாத்தாவின் மகனின் இரத்தப்பழியின் பொருட்டு
அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. அவருக்கு எதிராக சதி செய்தவர் அம்மோனியனான சிமையாத்தின் மகன் சாபாத்தும் மோவாபியனான சிம்ரீத்தின் மகன் யோசபாத்தும் ஆவர். அவர் புதல்வர் பற்றியும் அவருக்கு எதிரான பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது குறித்தும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவருக்கு பின் அவர் மகன் அமட்சியா அரசனானான். திருப்பாடல் 69. கடவுளே, என்னை காப்பாற்றும். வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன். நிற்க இடம் இல்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கத்தி கத்தி களைத்து போனேன். தொண்டையும் வறண்டு போயிற்று. என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும். என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும். இஸ்ரவேலின் கடவுளே, உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. நோன்பிருந்து நான் நெக்குருகி அழுதேன். அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று. சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன். ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன். என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தாரும். என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும். என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும். என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும். என் பகைவர் அனைவரும் உம் முன்னிலையில் இருக்கின்றனர். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும். அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும். அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும். அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும்.
உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியருளும். உமது சினத்தீ அவர்களை மடக்கி பிடிப்பதாக. அவர்களின் பாசறை பாழாவதாக. அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக. நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள். நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றி திரிகின்றார்கள். அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும். உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்பவிடாதேயும். மெய்வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும். அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். ஆமீன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, யோவாசை போல நாங்களும் பல நேரங்களில் அப்பா உமக்கு விசுவாசம் இல்லாமல் நடந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாயின் கருவில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது நீங்கள் தான். எங்களுக்கு உதவியாக இருந்தது நீங்கள் தான். நீங்கள் தான் எங்களுடைய அம்மா என்னுடைய உதிரத்தில் எங்களுடைய உடலின் உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்திங்க அப்பா. எங்களை பத்திரமா வெளியெடுத்தது இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் தான். எங்களுக்கு வலது கை இடது கை எதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதப்ப எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி எங்களை வளர்த்து எங்களை இவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு கொண்டு இருப்பது நீங்கள் தான் அப்பா. ஆனால் பல நேரங்களில் யோவாசை போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கொடைகளில் நாங்கள் முழுங்கி போயிருக்கிறோம். கொடுத்த உங்களை மறந்துட்டோம் அப்பா. அதற்காக மன்னிப்பு என்றோம். அம்மா, அரச அன்னையே, கெபிராவே, எங்களையும் வழி நடத்துங்க அம்மா. எங்களை ஆண்டவர் இயேசுவினுடைய ஏற்ற மாசற்ற உடலாக திருச்சபையினுடைய ஒரு உறுப்பாக எங்களை மாற்றிடலாம் அம்மா. எங்களை இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக உருவாக்குங்க அம்மா. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக அவருடைய வரியில் அவருடைய பார்வையில் நேரியவற்றை செய்து நல்ல அரசனாக, நல்ல இறைவாக்கினராக, நல்ல குருவாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். அன்பர்களே, நம்ம யோசிச்சு கூட பார்க்கல யோவாசுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 அரசர்களில் பாருங்கள் முடிச்சிருவோம். 2 அரசர்கள் 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அரசர்கள் பட்டியல் வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அகசியா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், பாகால் செபுவிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என கேட்டு வாருங்கள்னு சொல்லி கேட்குறானா. கடவுள் அதனால் எவ்வளோ அஃபெண்ட் ஆகிறாரு பாருங்களேன் அன்பர்களே. நம்ம நினச்சிட்ருக்கோம் கொலை கற்பழிப்பு தான் பாவம். இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் வேறு எதுக்கு திரும்பினாலும் நம்ம போய் கிளி ஜோஷியம், கைரேகை, நாள் நட்சத்திரம், இது நல்ல நேரம் பார்க்குறது, நம்மளுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணோன்னா பாவம், அது வேறு விஷயம். நம்மள பெரும்பாலானோர் இந்த சாவான பாவத்தை செய்ய மாட்டோம். இது முதல் கட்டளைக்கு எதிரான பாவம், அது வேறு விஷயம். இந்த எல்லா விதமான மாயமந்திரங்கள்,
பட் ஆனால் நம்மள நிறைய பேர் உலகத்தின் நபர்களையும் உலகத்தையும் நம்பிட்டு இருப்போம். கடவுளை ஞாபகம் கூட வச்சுருக்க மாட்டோம். அதுவும் இந்த மாதிரி பாகாலுக்கு செல்வது தான். பாகாலுக்கு செல்வதுனா வெறும் கிளி ஜோஷம், ராசி பலன் பார்க்குறது, 4 நட்சத்திரம் பார்க்குறது, இல்லை சகுனம் பார்க்குறது மட்டும் இல்லை. இல்லை நம்ம ஆண்டவருக்கு பதிலாக எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி, காசாக இருக்கலாம், நம்மளுடைய திறமையாக இருக்கலாம், ப்ரேயர் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அவசரமாக ஒரு சில விஷயங்களை செய்யலாம். இது எல்லாமே பாகாலுக்கு திரும்புது. என்ன பாகால் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கு, நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி நானே எனக்கு ஒரு பாகாலாக நான் ஆயிடுறேன். எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்க நண்பர்களே. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவ்வளோ எதிர்பார்த்தார்னா, அவர் உயிரை அவர் கொடுத்துட்டு அவருடைய திருச்சபையை ஏற்படுத்திட்டு இவர் திருவருட்சாதனங்கள், மாதா, புனிதர்கள் இவ்வளோ கொடுத்துட்டு போன ஆண்டவர் எவ்வளோ எதிர்பார்ப்பார் நம்மக்கிட்ட. அதிகமாக கொடுக்கப்பட்டவர் அதிகமாக எதிர்பார்க்கும். அப்போது நம்ம அந்த மாதிரி ஆண்டவருக்கு ப்ரேயர் கூட டைம் இல்லாமல், ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஒரு பைபிள் வாசிக்காமல், ஒரு ஜெபமாலை ஜெபிக்காமல், நன்றி செலுத்தாமல், இதெல்லாம் பாகால்கிட்ட திரும்புறது அகசியாவை போல். எனக்கு என்ன ஒன்றது நான் பார்த்துக்கிறேன், கடவுள்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. இதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப இப்படி நம்ம டைரெக்டாக நேரடியாக யோசிக்கலைனாலும் நம்மளுடைய செயல்கள் அப்படி தான் காட்டுது. இன்றைக்கி 8ஆம் வசனத்தில் பாருங்கள், 2 அரசர்கள் 1ஆம் அதிகாரத்தில் எலியாவினுடைய வெளி தோற்றம் 2 விஷயங்கள் எக்ஸாக்டாக திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகர்லப்பருக்கு பொருந்தும். பாருங்கள், அவர் முடிகள்னாலான அந்த ஆடையை அணிந்திருந்தால், இடையில் தோற்கட்சியை அணிந்திருந்தார் எலியா. 2 விஷயம். இதே மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள், இந்த யோவான் ஒட்டக முடியினாலான ஆடையை அணிந்திருந்தார். கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே ஒட்டகம்னு போடப்பட்டிருக்கு, அங்கே ஒட்டகம் இல்லை, எலியா முடியினால் ஆன. அப்போ ஏதாவது ஒரு விலங்கினுடைய முடியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தோல் கட்சியை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு வந்தார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய இடைக்கச்சையும் ட்ரெஸ்ஸும் எக்ஸாக்டாக எலியா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், இவர் தான் அந்த எலியா, வரவிருக்க வந்த ஏரியா. மெஸ்ஸியாவுக்கு முன்னாடி எலியா வருவார்ன்றது உரைக்கப்பட்டிருக்கு. அதே போல இங்கே நடக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அப்போது பழைய ஏற்பாட்டு மக்கள், யூதர்கள் அந்த யோவான், திருமுழுக்கு யோவான் வந்தப்போ அவர் எலியாவாக பார்த்துருப்பாங்க. அதனால் நிறைய பேர் எலியானே அவர் நம்பினாங்க. ஆண்டவரும் அவர் எலியான்னு தான் சொல்கிறாரு. எலியானா ஒரிஜினலாக இந்த எலியாவில் அவனுடைய ஒரு நிறைவாக அவர் இருக்கிறார். செகண்ட் ஆடம். எப்படி ஆண்டவர் இயேசு 2ஆம் ஆதாமாக இருக்கிறாரோ, இவர் 2ஆம் எலியாவாக இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், 9-12 வருஷங்களில் ஒரு இறையடியார், ஒரு இறைவாக்கினர், ஒரு கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வல்லமையை பாருங்கள். அவர் கூப்பிட்டா நெருப்பு வெறும் அன்னைக்கு அந்த பாகாலினுடைய, அசராவினுடைய, அந்த போலி வாக்கினர்களுடைய முன்னாடி மட்டும் நெருப்பு இறங்கி வரல, கார்மேல் மலையில். இங்கேயும் பாருங்கள், எலியா 2 முறை கூப்பிட்றாரு, இறங்கி நெருப்பு அவர்களை சுட்டு எரித்து கொள்ளுது. அதுக்கப்புறம் பாருங்கள், 15ஆம் வசனத்தில் அவனுக்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன்னா 13ஆம் வசனத்தில் அந்த தலைவன் முழங்கால் படியிட்டு கெஞ்சுறான், என்னையும் நீங்கள் கொண்டுடாதீங்கன்னு. அப்பா ஆண்டவர் சொல்கிறார், நீ அஞ்ச வேண்டாம். அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக எலியா அப்போ பயந்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ அரசன் கூப்பிட்டு கொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி. இவ்வளோ அழகாக விஷயங்கள் நடக்குது பாருங்கள். ஒரு இறையடையாருடைய வல்லமை எங்கே தேவைப்படுது, அதே நேரத்தில் அவருடைய பயம். ஆண்டவரும் அவரை பயத்துக்கு இடம் கொடுக்குறாரு பாருங்க. முதல்ல அவரை நெருப்பு அனுப்பி அவரை பாதுகாக்கிறார், அப்புறம் திடப்படுத்தி போக சொல்கிறார். ஏன்னா எலியா பார்த்துருப்பார், ஓ நம்ம கூப்பிட்டா நெருப்பு இறங்கி வருது, அப்போ ஆண்டவர் இருக்கிறார், சரி நம்ம அங்கே போவோம், ஆண்டவர் கூட இருப்பார், திடப்படுத்தி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் 24ஆம் அதிகாரம் 2 குறிப்பேட்டுக்குள்ளே போகலாம் பாருங்க அன்பர்களே. 2ஆம் வசனத்தில், குரு யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியதென செய்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 4ஆம் வசனம் பாருங்கள், பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை அவர் புதுப்பிக்க யோவாஸ் விரும்பினார். அப்போ பாருங்களேன், ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல உடனிருப்பு யோவாஸை எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் என்ன சொல்ல பாருங்கள், 7ஆம் வசனத்தில், அந்த தீய பெண் அத்தாலியாவும் அவருடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தை வன்முறையால் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்தின் புனித பொருட்களை எல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகாலுக்கு பயன்படுத்தினர்.
அன்பார்ந்தவர்களே, இதை யோசிச்சு பார்ப்போமே. நமக்கு யோவான் நற்செய்தி சொல்லுது ஆண்டவருடைய உடல் தான் கோவில்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது நம்மளுடைய உடலும் ஆண்டவருடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய இதயத்துக்குள்ளே, நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே, நம்மளுடைய கற்பனைக்குள்ளே, நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய வார்த்தையில், நம்மளுடைய நேரத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய திறமைகளுக்குள்ளே யார் யாரெல்லாம் இந்த அத்தாலியாவும் அவர்களுடைய புதல்வர்களைப் போல இந்த சாத்தான், உலகம், உடல், இந்த 3 நமக்குள்ளே நுழைஞ்சு கொள்ளையடித்து கடவுளுக்கு பயன்படுத்த வேண்டிய நேரத்தை, கடவுளுக்கு பயன்படுத்த வேண்டிய திறமையை, நம்மளுடைய இதயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சாத்தானுக்கும் உலகத்திற்கும் நம்மளோட உடலின் இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ளே நிறைய அத்தாலியாக இருக்குது, நமக்குள்ளே நிறைய போலியான தொழுகை மேடுகள் இருக்குது. பாகால அசராவினுடைய தொழுகை மேடுகளும் பீடங்களும் உண்டு. அதை நம்மளை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரோமையர் 6:19 கூறுகிறது, இது வரைக்கும் பாவத்திற்கும் ஒழுக்கக்கேட்டிற்கும் உங்களுடைய உடலின் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்குனீங்க, இனி அதை நேரிய செயல்களுக்கு அடிமையாக்குங்க, ஆண்டவருக்கு அடிமையாக்குங்கன்னு சொல்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அன்பந்தர்களே. ஓகே, இவ்வளோ நாள் நான் இந்த சாத்தானுக்கு அடிமையாக இருந்துட்டேன், இனி நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன், ஆண்டவரின் அடிமை மாதாவை போல. அதுக்கப்புறம் பாருங்கள், 17-18 வசனங்கள் 2 குறிப்பேடு 24ஆம் அதிகாரத்தில். ஆனால் யோயாதா இறந்த பின் அரசன் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்திங்களா அன்பந்தர்களே? அதிகாரம், திரும்பவும் சவுல் செஞ்ச அதே பாவம், திரும்பவும் சாலமன் செஞ்ச அதே பாவம். அப்போ பாருங்களேன், ஒரு நல்ல கம்பெனி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல உடனிருப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். யோயாதா இருந்த வரைக்கும் ஒரு நல்ல குரு எவ்வளோ ஒரு மாற்றத்தை பாருங்கள் தலைவரிடமே கொண்டு வர முடியுது. அனுமதிஇல்லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், புனிதர்கள், அதனால தான் புனிதர்கள் இருந்தபோது அந்த சபை புனிதர் இப்போ இறந்து போனதுக்கப்புறம் இல்லை பாருங்களேன், எந்த சபை வேணால் இருக்கலாம், அந்த ஒரு வீரியம், அந்த ஒரு வாஞ்சையில் பாருங்களேன், ஒரு நல்ல கம்பெனி. அன்பர்களே, நம்ம ஒரு நல்ல ஒரு இறையடியார் நம்ம கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறத நம்ம விட்டுட்டு ஏன் நம்ம அந்த இறையடியாராக இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. யோயாதா இருந்த வரைக்கும் யோசிப்பாரு, கடவுளுடைய கோயிலை கட்டலாமா, என்ன பண்ணலாம், அத்தாலியா தீயவர் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல மனுஷன் கூட இல்லாதப்ப அது போயிடுச்சு. இவர் அந்த தீயமராயிட்டார். நிறைய பேர் நம்மள அன்பாந்தவர்களே, என்னுடைய கணவன் இருந்த வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டுருந்தேன். என் கணவன் எப்போ மாறினாரோ, எப்போ அவர் குடிக்க ஆரம்பித்தாரோ விட்டுட்டேன். என் மனைவி இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். என் மனைவி எப்போ வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களால கோயிலுக்கு வர முடியல, நானும் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டேன். என் பிள்ளைங்க இருந்த வரைக்கும் நான் கரெக்டாக இருந்தேன். என் பிள்ளைங்கெல்லாம் காலேஜ் போயிட்டாங்க, இப்போ நான் கோயிலுக்கு போகிறதில்ல, ஜெபமாலை ஜெபிக்கிறதில்ல. என் ஃப்ரெண்டு கம்பெனி இருந்த வரைக்கும் அவன் வீடு மாறி போயிட்டாங்க, இல்லை நான் வேறு ஒரு இடத்துல நாங்கள் தங்கி வந்துட்டோம், புது இடம், கோயிலுக்கு போகிறது நிறுத்தியாச்சு, டெய்லி மாசுக்கு போகிறது நிறுத்தியாச்சு, பைபிள் வாசிக்கிறது கூட ஆள் இல்லை, நிறுத்தியாச்சு. அன்பர்களே, கடவுள் கூட உறவு இருந்துச்சா இல்லை அவங்க கூட உறவு இருந்துச்சான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நம்ம உண்மையிலே கடவுளை நேசிச்சுட்டு இருந்தோமா, இல்லை இவங்க கூட போகிறதுனால இவங்களோட கம்பெனியை நேசிச்சுட்டு இருந்தோமா, இவங்களோட உடனிருப்ப. ஆண்டவர் ஒருவருக்கு சப்போர்ட்டாக இருக்க தான் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஏன் வேறு ஒரு இறையடியார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நம்ம ஏன் ஒரு இறையடியாராக மற்றவங்களுக்கு கூப்பிடக்கூடாது? புனிதரில் அப்படி தான் இருந்தாங்க. இப்படி ஜான் போஸ்கோலாம் அவருக்கு இருந்த திறமையை பயன்படுத்தி அழகாக அவருக்கு நிறையா அந்த ஜிம்னாஸ்டிக்ஸு, அக்ரோபேட்ஸ் இதெல்லாம் செய்வாராம், நிறையா வித்தைகள்லாம் செய்வாராம். அவர் என்ன பண்ணுவாராம், 10 வயசில் இருக்கும்போதே, யோசிச்சு பாருங்கள், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் சூப்பராக கம்பு சுற்றுவாராம், இது பண்ணுவாராம், அது பண்ணுவாராம், அந்த கைத்து மேலே நடப்பாராம், நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுவாராம். ஆனால் அவர் என்ன திரும்ப பண்ணுவாராம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஒரு அருளிந்த மரிய ஜபத்தை ஜெபிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்திட்டு, இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் ஃபாதர் சொன்ன பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரசங்கம் ஃபுல்லாக அப்படியே மனப்பாடமாக ஃபாதர் சொன்னதை சொல்லுவாராம். சொல்லி முடிச்சுட்டு
டக்குன்னு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப நிறுத்திட்டு மாதாவினுடைய பிரார்த்தனையை இப்போ சொல்லலாம் வாங்க. யாராவது போகிற மாதிரி இருந்தாங்கன்னா போகிறதுனா போயிருங்க, திரும்பி உங்களை உள்ளே விட மாட்டேன், நாளைக்கு வரக்கூடாது, எப்பயும் வரக்கூடாது என்னுடைய ஷோக்கு அப்படின்னு வரோம். எல்லாரும் அவருடைய அந்த வித்தையை பார்க்குறதுக்காக சரின்னு சொல்லி உட்காருவாங்களாம். ஆனால் எல்லோரும் பயபக்தியாக மாதாவுடைய பிரார்த்தனை பிரசங்கங்களை கேட்குறது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜபத்தோடு முடித்து ஒரு அருள் மாதிரி ஒரு பிதாசுன்னு போட்டுட்டு, அவர் அருள் இந்த மாதிரி பிதாசுன்னு சொல்லாமல் அவர் எந்த ஒரு வித்தையுமே அவர் ஆரம்பிக்க மாட்டார். இப்போ பாருங்களேன், வித்தையை பயன்படுத்தி மக்களை ஜெபிக்க வைக்கிறாரு, மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து நற்பண்புகளை நேசிக்க வைப்பாராம். லவ் ஆஃப் வேர்ச்சியூ லவ் பண்ணுறதுக்கான ஒரு அன்பு செய்கிறதுக்கான ஒரு உள்ளத்தை அவங்களுக்குள்ளே பூத்து வரான், விதைப்பாராம். நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இறையடையார ஒரு புனிதராக இருக்கக்கூடாது? நம்ம கூப்பிடணும். எத்தனை தடவை ஒரு நாளைக்கு கடவுளை பற்றி பேசுகிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில்? நம்ம தான் பாருங்களேன், ஸ்காட்ஹான்ன்றவர் அழகாக மனம் மாறினார். அவர் பிரிந்து போன சகோதரராக இருந்தவர் கத்தோலிக்கிறார். அவர் உள்ளே வந்துட்டார்னா எப்படியாவது டாப்பிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அது கடவுளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி போயிடுமா. இன்னாசியார், சவேரியார், எல்லா புனிதர்களுமே கடவுளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்படி அன்னை தெரசா 2 மினிட்ஸ் தான். நீங்கள் அன்னை தெரசா கிட்ட ஏதாச்சும் அரசியல் பற்றி பேசுனீங்கனாலோ இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதை பற்றி எதை பற்றி பேசுனீங்கனாலும், பொது விஷயங்களை பற்றி பேசினோன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே அன்னை தெரசா ஜீசஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, கடவுளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, மாதாவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் அவங்களாம் வருக டைமெல்லாம் பண்ண முடியாது, பண்ணாலும் ரொம்ப நாளில் பண்ண முடியாது, இயல்பாக வருது. ஏன்னா உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். உள்ளம் ஃபுல்லாக கடவுளால் நிறைஞ்சிருக்கு, வாய் கடவுளை பற்றி தான் பேசும். உள்ளம் கடவுளால் நிறையலைன்னா வாயும் கடவுளை பற்றி பேசாது. அப்போ நம்ம வாய் எவ்வளோ நேரம் கடவுளை பற்றி பேசியிருக்கு, பேச ஆசைப்படுது, அதுக்கு துடிக்குது. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நண்பர்களே. நம்ம ஏன் இந்த யோயாதாவை போல் இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு? நம்ம ஏன் யோவாசை போல் இருந்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்க்கணும். சரி, இன்றைய திருப்பாடல் பாருங்கள், 69ஆம் அதிகாரம். அழகான ஒரு ஜெபம். அன்பர்களே, நம்ம கஷ்டங்கள் இருக்கும்போது ஜெபிக்கவே முடியாது. ஆனால் வேறு ஜெபத்துக்கு இப்படிலாம் ஒரு உருவம் கொடுப்பாங்க. அவர் சொல்ல பாருங்கள், 1-3 வசனங்கள். வெள்ளம் கழுத்தளவு வந்து விட்டது, அப்படி இருக்கான் பிரச்சனை, நிற்கக்கூட இடம் இல்லைன்றாரு, தத்தளிக்கிறேன் அப்படின்றாரு. கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையெல்லாம் வற்றி போயிற்று, என் கடவுளை உமக்காக காத்திருந்து என் கண்களை பூத்து போயிற்று. இப்படிப்பட்ட ஜெபம்லாம் கேட்டால் எந்த கடவுளுக்கு, ஏன் நமக்கே உதவி செய்யணும்னு தோணுதில்லை அன்பார்ந்தவர்களே? கடவுளுக்கு தோணுது. அதுக்காக வாயினுடைய வார்த்தைகள் இல்லை, அவருடைய உள்ளத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறாரு. சும்மா வாய் வார்த்தை மட்டும் இல்லை, தாவீதுடைய உள்ள உண்மையாலுமே இப்படி இருக்குது, தவிக்குது கடவுளுக்காக. 15ஆம் வசனம் பாருங்கள். படுகுழி தன் வாயை திறந்து என்னை மூடி கொள்ள கொள்ளாத இருப்பதாக அப்படின்றாரு, மூடிக்கொள்ளாமல் இருப்பதாக அப்படின்றாரு. எப்படிலாம் அழகாக ஜெபிக்கிறார் இருப்பாங்க நம்மளுடைய ஜெபங்கள். அதுக்காக இந்த மாதிரி உடனே சொற்களை நம்ம பயன்படுத்திடக்கூடாது. நம்ம மனசு இப்படி மாறணும். நம்மளாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கே இப்படி வந்துச்சுன்னு நினைப்போம். ஆனால் அவர் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிறாரு பாருங்க. அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ தாழ்ச்சியாக அவர், நான் இப்படி தான், நான் மனுஷன், நான் உங்கள்கிட்ட கெஞ்சுவேன், எவ்வளோ ஒரு தாழ்ச்சி பாருங்கள் அரசன். அவர் சொல்கிறார் பாருங்க 5ஆம் வசனத்தை, இப்படிலாம் ஒரு அரசன் சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறாரு, கடவுளே என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானது அல்ல. ஒரு அரசனால் இப்படி சொல்ல முடியுமா நண்பர்களே? நம்ம வயசான காலத்தில் இப்படி சொல்லுவோமா? நம்மளை ஒத்துக்குமா நம்ம ஒரு முட்டாளன்னு சொல்லி? நான் ஒரு பாவின்னு ஒத்துக்க முடியுமா? உண்மையிலே ஞானிகள் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய பார்வையில் நம்மளுடைய சின்ன சின்ன குற்றங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆவியானவர் உணர்த்துவார், மாதா உணர்த்துவாங்க. ஸோ கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் விண்ணகத்துக்கு போகிறப்ப ரெடியாக இருப்போம் புனிதர்களை போல். 8ஆம் வசனம் பாருங்கள். என் சகோதரருக்கு வேற்று மனிதரானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். அதாவது இங்கே தாய்னா உடனே இது ஆண்டவர் இயேசுக்கு யோவான் நடிச்சது 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் தமக்குரிய யூதர்கள்ட்ட வந்தால் நான் அவரை வெறுக்கல, ஏற்றுக்கொள்ள. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது, ஆண்டவரின் சகோதரர்கள் அப்படின்னா உடன் பிறவாத சொந்தக்கார கசின்ஸு கூட, ஒன்று விட்ட சகோதரர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இறைவாக்கு அங்கே நிறைவேறுகிறது. என் சகோதரருக்கு வேறு மனிதரானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். தாயின்னு சொல்லும்போது இங்கே
ஆண்டவர் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ராகேல் யாருன்னு தெரியுதா? யாக்கோபனுடைய அந்த அன்பு மனைவி. அவங்கள தான் 12 குலத்தினுடைய அம்மாவாக நம்ம பார்க்குறோம். ஸோ ராகேல் தாய்க்கு, இஸ்ரேலினுடைய மற்ற புதல்வர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆனார். 9ஆம் வசனம் பாருங்கள். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. இதை தான் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாட்டையால் அடித்து எல்லாத்தையும் விரட்டுறா தெரியுமா? அப்போது யோவான் நற்செய்தி சொல்கிறாரு, இந்த திருப்பாடல் 69:9 உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டதுன்ற இறைவாக்க ஜீசஸில் பார்க்குறாங்களாம் சீடர்கள். எப்படி, அதாவது பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் இயேசு நிறைவு பண்ணியிருக்காரு போல். இது கொஞ்சம் தான் வந்து நமக்கு நற்செய்தியில் விட்டுருக்காங்க போல். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது போல் அன்பர்களே. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறி இருக்கிறது. ஒரு புள்ளி, அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஒரு புள்ளியோ ஒரு சிற்றெழுத்தோ அழியாதுன்றார். மறைநூலில் இருக்கிறது எல்லாம் நிறைவேறுவார் நான் வந்தேன் அப்படின்றார், முழுமை அடையவே. அதுக்கப்புறம் பாருங்கள், உம்மை பழித்து பேசியவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தனர். இதை எடுத்து ரோமையர்கள் 15ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் பாருங்கள். புனித பவுல் கோட் பண்ணுறார். இந்த திருப்பாடலில் வந்து ஆண்டவர் இயேசு நிறைவு செஞ்சாராம். உம்மை பழித்து பேசியவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தது அப்படின்ற இந்த திருப்பாடல் 69:9 வசனத்தை அவர் சொல்ல பாருங்க. ரோமையர் 15:2-4 வசனங்கள். அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். மற்றவங்களுக்காக வாழ சொல்கிறார். எப்படி? கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாடலை கோட் பண்ணுறார். உம்மை பழித்து பேசியவர்களின் பழிச்சொல் எல்லாம் என் மீது விழுந்தது அப்படின்னு சொல்லி. முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அப்படின்னா பைபிள் வார்த்தைகள் தான் நமக்கு வந்து ஊக்கம் தருதான், உறுதி தருதான், மன உறுதியை தருதான். அதனால் நமக்கு ஹோப் வருது, எதிர்நோக்கு உண்டாகிறதான். பாருங்களேன், இந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாடணும், மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படணும், நன்மைக்காக செயல்படணும், மற்றவங்களுக்கு உகந்ததெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வசனத்தை எடுத்து கோட் பண்ணுறார் புனித பவுல். அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனத்தில், நோம்பிருந்து நான் நெக்குருகி, அதே மாதிரி அவர் வந்து அழுதேன், அதுவும் எனக்கு இழிவாய் மாறிற்று. அந்த நெக்குருகின்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஹம்பிள்டுன்னு கூட பண்ணலாம். நான் நோம்பிருந்து நான் தாழ்ச்சியாய் அழுதேன்னு சொல்லலாங்க, என்னையே தாழ்த்தி அழுதேன்னு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், தாழ்த்துறதும் நோன்பு இருக்கிறதும் உபவாசம் இருக்கிறதும் ஒன்றுக்கொன்று இணையானது. திரும்ப நம்ம பைபிளை வாசிக்கணும். நிறைய இடங்களில் அரசன் தனியே தாழ்த்தி கொண்டு நோன்பு இருந்து சாக்குடை அணிந்தான். எல்லாருமே நினைவு பட்டின மக்கள் தங்களே தாழ்த்தி கொண்டு நோன்பு இருந்து உபவாசம் இருந்து சாக்குடையை வருத்துறாங்க, உடலை வருத்துறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இதுதான் தாழ்த்துறதுக்கான அடையாளம். ஜெபிச்சாங்க. ஜபம், உபவாசம், சாக்கோடை, உடலை வார்த்துறது, இதெல்லாம் தாழ்ச்சியின் அடையாளம். இதை நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். 21ஆம் வசனம் பாருங்கள். திரும்பவும் ஆண்டவருடைய இறைவாக்கு, அவர்கள் என் உணவில் நஞ்சு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதே எக்ஸாக்டாக பாருங்கள். மத்திய 27ஆம் அதிகாரம் 34-48 வசனங்களையும், யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28-29, அப்பொழுது மறைநூல் எழுதியவை நிறைவேறுவதற்காக தாகமாக இருக்கிறது அப்படின்னார். அப்போ பாருங்கள், தாகத்துக்கு அவர்கள் காடியில் புளித்த திராட்சை ரசத்தை வச்சு கொடுக்குறாங்க. இங்கே நஞ்சு கலந்து கொடுக்குறாங்கன்றது ஆண்டவருக்கு நேரடியாக புரிந்தது. அதுபோல் ஒரு கசப்பான ஒரு உணவை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 25ஆம் வசனத்தில், அவர்களினுடைய கூடாரம் பாழாவதாக, அவர்களின் கூடாரங்களின் ஒருவனும் குடி போகாது இருப்பானாக. அதாவது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சாபம் மாதிரி இருக்குது. ஆனால் இதை அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் புனித பேதுரு இந்த வசனத்தை எடுத்து யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுத்தார்ல, அவருக்கு இதை வந்து இந்த வசனத்தை வந்து ஒப்பிடுறாரு. யூதாஸினுடைய கூடாரம் பாழாவதாக, அவனுடைய கூடாரங்களில் ஒருவனும் குடி போகாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது.
மறைநூல் எழுதியிருக்கிறது யூதாஸில் நிறைவேறுதான். புனித பேதுரு எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் அப்போஸ்தலர்கள். எல்லாத்தையும் ஆண்டவருடைய வாழ்க்கை கூட இணைக்கிறாங்க, ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை கூட. 28ஆம் வசனம் பாருங்கள். மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து, அந்த இடத்துல அட்டவணைக்கு பதிலாக புத்தகம்னு இருக்கணும். மெய் வாழ்வுக்குரியோரின் புத்தகத்திலிருந்து, புக் ஆஃப் லைஃப், அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும், அவரை நேர்மையாளர்களின் பெயர்களோடு சேர்க்காதையும். அன்பர்களே, இந்த புக் ஆஃப் லைஃப், வாழ்வின் புத்தகம், மெய் வாழ்வுக்குரியவர்களின் புத்தகம், புக் ஆஃப் லைஃப் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. திருவெளிப்பாடு 3:5 இதெல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறுகிறவர்களுக்கு அவருடைய பெயர்களை வாழ்வின் புத்தகத்திலிருந்து நான் நீக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். திரும்ப திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 12-15 இறந்தவர்கள் எல்லாம் தீர்ப்பிடப்பட்டார்கள். யாரையோட பெயர்லாம் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையோ, மெய்வாழ்வுக்குரியவரின் புத்தகத்தில் இல்லையோ, அவர்களெல்லாம் எரியும் நெருப்பில் தள்ளப்பட்டார்களாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை புனித பவுல் கூறுகிறார், என் கூட சேர்ந்து இந்த நற்செய்தி பணியில் வேலை செஞ்ச பல பேர் இருக்காங்க, அவங்களுடைய பெயர்களெல்லாம் வாழ்வின் புத்தகத்தில், இந்த மெய்வாழ்வுக்குரியோரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்றார். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களில் மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்கள் இன்னும் உங்களோட வாழ்வின் புத்தகத்திலேருந்து என்னோடய பேரை அழிச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எதிராக பாவம் செஞ்சவங்களெல்லாம் என் வாழ்வின் புத்தகத்திலேருந்து நான் அழிச்சிடுவேன் அப்படின்றார். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் யாரோட பெயர்கள்லாம் அந்த வாழ்வின் புத்தகத்தில் இருந்துச்சோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன் அன்பர்களே, அந்த வாழ்வின் புத்தகங்கள்லாம் ஏதோ நம்ம சின்ன குழந்தைகள் நமக்கு சொன்ன விஷயம் இல்லை, உண்மையாலுமே இருக்குது. விண்ணகத்தில் நம்ம இறந்ததுக்கப்புறம் உடனடியாக அந்த புத்தகம் திறக்கப்படும். நம்ம பேர் அதில் இருந்துச்சுன்னா நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழைவோம். பேர் அதிலேருந்து நீக்கப்பட்டதுன்னா நம்ம ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சோன்னு அர்த்தம். ஒரு சாவான பாவம் போதும், நம்ம இறக்குறப்ப இருந்துச்சுன்னா காலி. அதுக்கப்புறம் பாருங்கள் 30-32 வசனமும், கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன், எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அன்பர்களே, நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டவரை நான் போற்றிடுவேன், அந்த பாடலினுடைய வரிகள் இது. அழகாக இருக்குது பாருங்களேன். சரி அன்பர்களே, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்வின் புத்தகத்தில் நம்மளுடைய பெயர்கள் இருப்பதற்கு தொடர்ந்து இந்த ஆண்டவரினுடைய இறை வார்த்தையின் புத்தகத்தை நம்ம வாசிப்போம். ஆமேன்.